தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல தாமஸ் ஜெபஸ்டின் இயக்கத்துல தேவதர்ஷினி, திலீஷ் பொத்தன் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் அம்மா. இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கேரளாவுல மலை கிராமத்துல வசிக்கிறவங்க தான் தேவதர்ஷினி. இவங்க தாய் மற்றும் தந்தை இல்லாத இவங்களுடைய பேத்திய வளர்த்துட்டு இருக்காங்க. தன்னுடைய பேத்தி மீது அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறதுனால சோ யாருக்கிட்டையுமே பேச விடாம ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அதே சமயத்துல அந்த கிராமத்துக்குள்ள திலீஷ் பொத்தன் அப்படிங்கிற ஒரு நபர் வராரு. இவரு அங்க இருக்கிறவங்க கிட்ட தேவதர்ஷினியும் அவங்களுடைய பேத்தியை குறித்து பல பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல எதையோ ஒண்ணு தேடிட்டே இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கண் தெரியாத முதியவர் இந்த திலீஷ் பொத்தனை பாத்தீங்கன்னா ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறாரு. இவர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்றாரு. அதே சமயத்துல தேவதர்ஷினி பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருந்து வெளியேறி ஒரு மருத்துவரை தேடிட்டு இருக்காங்க. தேவதர்ஷினி அதே போல அவங்களுடைய பேத்தியை குறித்து விசாரிக்கிற இந்த திலீஷ் பொத்தன் யாரு, எதற்காக தேவதர்ஷினியும் அவங்களுடைய பேத்தியை குறித்து விசாரிக்கிறாரு அப்படிங்கிறத சஸ்பென்ஸ் நிறைந்த பின்னணியில சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த அம்மா. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இது வரைக்கும் காமெடி கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருந்த தேவதர்ஷினி இந்த படத்துல முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. குறிப்பா தன்னுடைய உணர்வுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாசம், குழந்தை மீதான அன்பு, பணிவு, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அதிகம் பேசல அப்படின்னாலுமே தன்னுடைய மௌனமான நடிப்பின் மூலமா மிக ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல திலீஷ் பொத்தன் இவரு முதல் பாதி முழுவதும் இந்த படத்துல தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் மூலமா முதல் பாதி முழுவதையும் ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காரு. அதே போல இந்த படத்துல திலீஷ் பொத்தன் பாத்தீங்கன்னா ஒரு சாலை பணியின் மேற்பார்வையாளரா அந்த கிராமத்துக்குள்ள நுழையிறாரு. தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகள்லையும் பல மர்மங்கள் இருக்கிறத வெளிக்காட்டுற விதமா இருக்கட்டும், அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்களை கேள்வி கேட்க வச்சிருக்காரு. அது இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கு. அதே போல இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய மற்ற நடிகர்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட அந்த கதாபாத்திரங்களாவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அன்ஸ்லாக், அதாவது அந்த மலை கிராமங்களுடைய ஆபத்துகளையும் அந்த கிராம மக்களுடைய வாழ்வியலையும் ரொம்ப யதார்த்தமா படம் பிடிச்சிருக்காரு. குறிப்பா இந்த படத்தை பார்க்கும்போது அந்த மலை கிராமத்திலேயே பயணிக்கிற ஒரு உணர்வை கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒளிப்பதிவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய பின்னணி இசை பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிராம மக்களுடைய வாழ்வியலை சொல்ற மாதிரி பாடல்கள் அமைஞ்சிருக்கு. பின்னணி இசை அந்த கதைக்கு ஏற்றவாறு அமைஞ்சிருக்கு. அதாவது கவிப்பிரசாத் கோபிநாத்துடைய எழுத்தும் தாமஸ் ஜெபஸ்டினுடைய இயக்கமும் ஒரு சாதாரண கதையை மிக ஒரு சுவாரஸ்யமான படமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல் பாதி முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாகவும் அதே நேரத்துல ஒரு உணர்ச்சி பூர்வமான படமாகவும் கொடுத்திருக்காங்க. முதல் பாதி முழுக்க ரொம்ப சஸ்பென்ஸாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. இரண்டாம் பாதியை ஒரு உணர்ச்சி பூர்வமான படமா கொடுத்திருக்காங்க. ஒரு குழந்தைக்கும் தாய்மைக்கும் இடையேயான ஒரு உணர்ச்சியை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இயக்குனர். மொத்தத்துல இந்த அம்மா படம் பார்க்கிறவர்களை அருமை அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கும். இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்கிற ரேட்டிங் 5 to 4. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.